புலிகள் காப்பகம் என்ற பெயரில் வருசநாடு மற்றும் மேகமலை கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்த மக்களும் அரசியல் கட்சியினரும் போராடி வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். போராட்டத்திலே முன்னிலை வைப்பதற்கு அமமுக தலைவர் தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அரசியல் கட்சியினரும் சரி அங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, விவரங்களை வழங்கலாம். அதேதான் வனத்தில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரை வனவிலக்குக்காக மக்களை வெளியேற்றுவதோ ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள மேகமலை மற்றும் வருசநாடு பகுதியில் உள்ள 98 கிராம மக்களை ஆக்கிரமிப்பாளர் என்று கூறி வனத்துறை வெளியேற்றும் நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறது. இதில் முதல் கட்டமாக பார்த்தோம்னா அந்த பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுக்கு பார்த்தோம்னா அந்த பகுதி மக்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் அவங்க முன்னெடுத்து வராங்க. அதாவது பார்த்தோம்னா அந்த கடமலை குண்டு பகுதியில் கடையெடுப்பு போராட்டம், தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிடும் போராட்டத்துக்கு அறிவித்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும், அதாவது எந்த கட்சியும் பாகுபாடு இல்லாம அனைத்து கட்சியுமே இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் மற்றும் தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மகராஜன் உள்ளிட்ட அதிமுகவினர், தமிழக வெற்றி கழகத்தினர் என அனைத்து கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த பகுதியை நம்பித்தான் பல ஆண்டுகளை, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. தங்களின் விவசாயம், இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கை அந்த பகுதியில் விவசாயம் தான். இந்த விவசாயத்தை வாழ்வாதாரம் நம்பியுள்ள மக்களை அங்கிருந்து ஆக்கிரமிப்பாளர் என்ற பெயரில் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.